உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட வீட்டு நம்பரு, உங்கள் வெஹிக்கிள் நம்பரு, நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ 9 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கான குணாதிசயம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 9ல் பிறந்திருக்கும் எல்லாருக்குமே இது செட் ஆகுமா சார்? 9 தான் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிடக்கூடாது. எப்படி வந்து கார் நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுங்கள். இதுக்கும் டெம்ப்ளேட் தாங்க மேம். கோபம் கண்ட்ரோல் பண்ண தெரியலனா ஒரு நாள் வந்து அவங்களோட சாம்ராஜ்யத்தை. இப்போ நல்லா இல்லாத நம்பரை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெமெடியாக என்ன பண்ணுறது? ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ நியூமராலஜியில் அப்படின்னு வரும்பொழுது இந்த மேரேஜ் டேட் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? சில நம்பர்ஸ் வந்து சில வேலையை பண்ணியே ஆகும். பொதுவாக நம்மள நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறிடாதா, நம்ம பண்ணுற வேலை வந்து சரியாக இருக்குமா, நம்ம பண்ணுற பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல எண்ணங்கள் பல கேள்விகள் வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், லக்கி நம்பர்ஸாக இருக்கட்டும், ஏஞ்சல் நம்பர்ஸ், வெஹிக்கிள் நம்பர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம லைஃப்பில் வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் குறிப்பாக இந்த நியூமராலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த பதிவில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்மி நியூமரோ அஸ்ட்ராலஜிஸ்ட் அண்ட் லைஃப் கோச் எஸ்பி மகேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. ஓகே சார். ஸோ தொடர்ந்து நீங்கள் நியூமராலஜி நம்பர்ஸ் ஓரியன்டாக வந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இப்போ ஒரு தனி நபரோட வாழ்க்கையில் வந்து நம்பர்ஸ் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்டாக இருக்குது? ஏன்னா இப்போ வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள் நம்பர்ஸாக இருக்கட்டும், இப்போ நேம் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக ஒருத்தரோட லைஃப்பில் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஒன் கேன் கிவ் டு அதர்ஸ் இஸ் தேர் டைம் சொல்லுவாங்க. ஸோ உங்களோட நேரத்துக்கும் இந்த சேனலோட நேரத்துக்கும் இதில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம கோலாக வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டீங்க நம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்பர்ஸ் எல்லாமே தான், பட் எல்லோரும் பார்க்கணுமானா தேவை கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு கோல் இருக்குது, நான் இப்படி போனால் நான் செஞ்சுருவேன் அப்படின்றவங்களுக்கு தேவையில்லை. இல்லைனா அதுவே ஃபாலோ ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை அறியாமல் அந்த நம்பர் உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பரில் உங்களோட எண்ணம் கரெக்டாக இருந்துச்சு, உங்களோட செயல்பாடு கரெக்டாக இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கோல் இருக்குது, நீங்கள் அதை நோக்கி போகிறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நேரம் அதுக்கு இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களோட நேம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் வெட்டிங் டேட்டு, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட வீட்டு நம்பரு, உங்கள் வெஹிக்கிள் நம்பரு, ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒருத்தவங்க சூப்பராக ப்ரொசீட் ஆகிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்து போயிட்டுருக்காங்க, ஆனால் அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னா நேச்சுரலாகவே அது அமைஞ்சிருக்குங்க மேம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று எப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் நேம் வந்து கெசட்டில் ஒன்று வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து வேறு மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க, நீங்கள் எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு, நீங்கள் எப்படி உங்களை கூப்பிட்டுக்கிறீங்க, நீங்கள் எப்படி வந்து திரும்ப உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் என்ன வேணா இருக்கலாம், பட் நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் கூப்பிடுறீங்க, இல்லை எழுதி பார்க்குறீங்க, இல்லை திரும்ப அதுதான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதோட ஒரு எனர்ஜி தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு நம்பர்ஸுக்குமே ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ ஆஸ்ட்ராலஜிலையுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, கிரகங்களுக்கு உண்டான குணாதிசயம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே எப்படி அது பர்டிகுலர் நபரை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து செகண்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கேட்டசிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சொந்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறத காட்டிலும் இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னமோ அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அவங்க வந்து 15 days பார்த்தீங்கன்னா இந்த உலகமே என்னோடது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அடுத்த 15 days பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வேலை பார்த்துவாங்க. நீங்கள் எல்லா இந்த 2ஆம் நம்பர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க எப்போல்லாம் ஜோஷாக இருக்காங்களோ, எப்போல்லாம் வந்து சூப்பராக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ போய் அவங்க வேலை செய்யணும். எப்போ வந்து அந்த மாதிரி தாட் வருதோ அப்போ ரெஸ்ட் எடுத்துடணும், இல்லை எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியாது, பட் அதோட ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை
வேலிடேட் பண்ணலாம். நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்கான்னு நீங்களே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர்ஸ் வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்களா? இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, நான் அதை சொல்கிறேன், அதற்குண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் சொல்ல முடியுமா சார்? ஷூர். ஸோ 9/12/1994. ஸோ இந்த டேட்டில் பிறந்திருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் சார்? ஸோ இந்த 9 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மேஜிக்கல் நம்பருங்க ஆக்சுவலாக. மற்றவங்க எதெல்லாம் முடியலன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க முடிச்சு காமிப்பாங்க. மற்றவங்க எதெல்லாம் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அதில் எடுத்து பண்ணணும், சேலஞ்சிங் பூரா எடுத்து பண்ணணும்னு நினைப்பாங்க. இது சூப்பர் டூப்பர் நம்பர். பட் கோபம் கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் தான். கோபம் கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கி அதை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்லை பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணிட்டாங்கல்ல, நீ என்னப்பா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாததுக்கு அந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் தூக்கி போட்டு யாருன்னு பார்க்க மாட்டாங்க, எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஸோ இதை அவங்க ஃபேஸ் பண்ணியே இருப்பாங்க. ஸோ கோபம் வர்றப்ப பேசாமல் இருக்கிறது, இல்லை அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறது, இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையில் ஃபில்டர் பண்ணி பேசுறது, இதை அவங்க கற்றுக்கிட்டாங்க, இல்லை அவங்க ஃபேமிலியில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அடுத்தடுத்து ஹைட்ஸ் போவாங்க. கோபம் கண்ட்ரோல் பண்ண தெரியலனா ஒரு நாள் வந்து அவங்களோட சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிகிற அளவுக்கு வருவாங்க. ஓகே, இது வந்து அந்த 9க்கு. ஓகே, இந்த 12 வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லும். ஸோ அது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் யாராவது இருக்கலாம். அவங்களோட யாரெல்லாம் க்ளோஸ் அசோசியேட் ஆகிறாங்க, யாரெல்லாம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி சொல்லும். ஸோ அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், அத்தாரிட்டி இருக்கும். அவங்க வந்து அவங்களோட நாலேஜ், வேர்ட் விஸ்டம், அவங்களோட அறிவு, அனுபவம், வார்த்தைகள் இதை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பெரிய ஜெயிச்சுவாங்க. அவங்களோட பார்ட்னர்ஸ் அவங்க மூலிமா அவங்களுக்கு நல்லதும் நடக்கும். பட் என்னன்னா இந்த 12 வந்து வேலை செய்யறதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யுமா செய்யாதா, ஒர்க் அவுட் ஆகாதான் நமக்கு வந்து ஒரு டவுட்ஸ் வந்துடும். பட் ஒன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க பார்ட்னர்னால, அது ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், அவங்கனால இவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும், ப்ரொவைடட் இவங்க அவங்க சொல்கிறத கேட்குற பட்சத்தில். ஓகேங்களா? இது டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35. இந்த 35 என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே கொடுக்காது. சக்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எஃபோர்ட்ஸ்லாம் போடுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடைக்காது. ஃபஸ்ட் டைம் கிடைக்கலன்னா டிஜெக்ட் ஆகிடக்கூடாது, டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சு போச்சுன்னு. விரக்தியிலையோ கோபத்துலையோ இவங்களே இவங்களை திட்டிக்கக்கூடாது. செகண்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, இல்லை தேர்ட் டைம் ட்ரை பண்ணாங்க கிடைச்சிடும். பட் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இது மட்டும் தாங்க. இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த நம்பர்ஸ் பண்ணுற வேலை. இது நீங்கள் சொன்ன அந்த பர்சனுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகலையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த நீங்கள் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நான் சொன்ன நம்பருக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போ 9 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கான குணாதிசயம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 9ல் பிறந்திருக்கும் எல்லாருக்குமே இது செட் ஆகுமா சார்? 9 தான் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் தனித்தனியாக இருக்கும். இப்போ 9 நம்ம எடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 27ம் 9 தான், அதே மாதிரி 36ம் 9 தான், 45, 54, 90 இதெல்லாமே 9 தான். ஸோ மேபி இப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கப்போ 45க்கு வேற குணாதிசயம் இருக்கும். 4 ஃபர்ஸ்ட் வந்துட்டு 5 செகண்ட் வரைக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். 5 ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 அதுக்கு அது மாதிரி மாறுபடும். ஸோ 9 நான் சொன்னது எல்லாமே 9 அந்த பர்டிகுலர் 9க்குள்ள குணாதிசயம். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பருக்குமே ஒரு மாதிரி 1, அதாவது 1லேருந்து 100 வரைக்கும் 33க்கு ஒரு வேலை பண்ணும், 34க்கு ஒரு வேலை பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு சிலது அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதில் நம்ம என்னன்னா நம்ம பயப்படக்கூடாது. அது எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சுட்டு நம்மளை வந்து கொஞ்சம் அதோட டியூன் பண்ணி போகிறது தான் இங்கே நம்மளோட வேலை. நம்ம அதை ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து அதை மீறிடலாம்னு நினச்சா நம்ம தான் தோற்று போவோம். அது என்றைக்குமே தோக்காது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்குது இல்லை உங்களுக்கு க்ளோஸாக இருக்குன்னு நம்ம சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் இல்லை பெட்டராக இருக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 29/6/1994. ஸோ இதில் நம்ம வந்து 29 மட்டும் பார்ப்போங்க. இந்த 29 எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் பாக்கியம்னு சொல்லுவோம். என்னென்ன எப்பப்போ கிடைக்குமோ அது எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இவங்களும் வந்து அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணால் போதும். ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு அந்த ஹேபிட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸில் இவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்ற பட்சத்தில் அமாவாசைக்கு இல்லைனா ஏதாவது ஒரு டேட் அன்னைக்கு வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறப்ப இவங்களோட கை அந்த பசுமாடோட நாக்கு அந்த அகத்திக்கீரை 3 டச் ஆச்சுன்னா போதும். ஒரு தடவை கொடுக்குறதுக்கும் அடுத்த தடவை கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும், லைஃப் பெட்டராகவே இருக்கும். இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பட் 29 ஜென்ரலாகவே நல்ல நம்பர் தான். ஓகேங்களா? என்னென்ன எப்பப்போ வேணுமோ அதெல்லாமே கிடைச்சிடும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடும். நீங்கள் விரும்புறது வேணால் மேபி மாறி இருக்கலாம். பட் உங்களுக்கு என்ன டிசர்வ்டோ, நீங்கள் என்ன எதுக்காக வந்து இங்கே வந்திருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். சில பேருக்கு வந்து நான் முன்னாடி 35க்கு என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்காது, செகண்ட் டைம் ட்ரை பண்ணோம்னு. பட் இங்கே அப்படி கிடையாது, கிடைச்சிடும். என்னென்ன எப்பப்போ வேணுமோ அதெல்லாமே கிடைச்சிடும். நல்ல நம்பர் 29. ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி ஓரியன்டாக ஜாதகத்தை வச்சு பலன்கள் பார்க்குறத நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து நியூமராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர்ஸாக இருக்கட்டும், லக்கி நம்பர்ஸாக இருக்கட்டும். ஸோ இப்போது ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ணணுமா, நியூமராலஜியை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு மக்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஏற்படுது. அப்படிங்கும் பொழுது அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
தேர்ந்தெடுக்கணும் சார்? ஃபஸ்ட்டு சொல்லணும்னா எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லைங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து ஆத்திச்சூடி படிச்சிருப்போம் கரெக்டுங்களா? அந்த 10 ஃபாலோ பண்ணாவே போதுமானது. பட் அஸ்ட்ராலஜியா நியூமராலஜியா அப்படிங்கிறது வந்து யாருக்கு தேவைப்படும்னா, குழப்பத்தில் இருக்காங்க, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க, நான் நிறைய முயற்சி பண்ணுறேன், என் சக்திக்கு மீறி உழைப்பு போடுறேன், எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல, அப்படி இருக்கவங்க மட்டும்தான் போகணும். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எனக்கு வந்து எஃபோர்ட் போடணும்னு தெரியும் அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடாது. ஒன்று, எனக்கு பிடிச்சிருக்குங்க அது கிடைக்கல அது ரெண்டாவதுங்க அப்படிங்கிறவங்களும் பார்க்கக்கூடாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, அது ரிசல்ட்ஸ் வருது வரல ரெண்டாவது, ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்களும் பார்க்கக்கூடாது. ஸோ சப்போஸ் இது ரெண்டுலேயுமே இல்லாமல் கொஞ்சம் குழம்பி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யாராக இருக்காலும் சரிங்களா, நானாக இருக்கட்டும் இல்லை வேற யாராகட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணணும், அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அதில் வந்து உங்கள் லைஃப்பை அப்சைட் டவுனாக ஒரே நைட்டில் மாற்றிடுவேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பக்கூடாது, யாருனாலையும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? பட் சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் அவங்க சொல்கிறாங்க, கோயிலுக்கு போக முடியும், அது உங்களால் முடிஞ்சால் போங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதாவது சொல்கிறாங்க, இல்லை காலையில் வெள்ளனை எந்திரிங்க, அது எல்லாமே நல்லது. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்களை கவனிங்க, அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா கன்டினியூ பண்ணுங்கள். அப்படி சேஞ்சஸ் தெரியலன்னா அதை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட உழைப்பு மேலேயே உங்களுக்கு சரணாகதின்னு சொல்லுவோம் நம்ம. அல்டிமேட்னு ஒருத்தங்க இருப்பாங்க உங்களுக்கு, அது அல்லவாக இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம், முருகன் யாராவனா இருக்கலாம். ஸோ அவங்கள நம்பி எனக்கு என்ன வேணுமோ நீ கொடுப்ப, நான் உங்ககிட்ட பாரத்தை விட்டேன், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கவங்க மட்டும் பார்க்கணும். அதுவும் வந்து யாராக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுங்கள், வேலிடேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, ஆஸ்ட்ராலஜியா நியூமராலஜியா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு ஒரு கிளியராக ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க சார்? நான் என்ன சொல்லுவேன்னா, நம்பர்ஸ் ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அஸ்ட்ராலஜியும் முக்கியம்தான், பட் யார்கிட்ட பார்க்குறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்றதை பொறுத்து. பட் நம்பர்ஸ் வந்து இப்போ நம்மளே வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் மேஷராசினா இந்த நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த நம்பரை நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதலாம், இல்லைனா உங்களுக்கு மந்திரம் மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லலாம். இதை சொல்கிறப்பே உங்களுக்கு இல்லை என்ன மாற்றம் வருதுன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ஈஸி. அஸ்ட்ராலஜி நம்ம சரியான நேரம் கொடுக்கல, இல்லை சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கலன்னா அது மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படினாலும் வேலை செஞ்சிடும். அட்லீஸ்ட் ஒரு 50-60% உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ தொடர்ந்து நம்ம நியூமராலஜி சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ நேம் அப்படிங்கும்பொழுது இப்போது பிறந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவங்க லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்கள லைஃப் அப்படியே டவுன் ஆகி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நேம் சேஞ்சிங் போவாங்க. நேம் சேஞ்சிங்க்கு அப்புறம் அவங்களோட லைஃப் வந்து மாறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே சரியாக வைக்கணுமா? இப்போது அது ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு கேள்விக்குறியாகவே இருக்குது. நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? நேம் ரொம்ப முக்கியம் தான் மேம் ஆக்சுவலாக. பட் ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து வச்சிடலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிறந்துட்டீங்க, உங்கள் நேம்னா சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கெசட்டில் என்ன வேணா இருக்கலாம், ரெக்கார்டில் என்ன வேணா. பட் நீங்கள் உங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு நேம் பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்களை அதுவே கூப்பிட்டுக்கிறீங்க, நீங்கள் திரும்ப 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 அந்த நேம் எழுதி பார்க்குறீங்க, நீங்கள் யார் அவங்க பேர் கேட்டாலும் நீங்கள் அதே நேமை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த யூனிவர்ஸ்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த நேமை யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேராக இருக்கலாம், பட் நீங்களே ஷார்ட் பண்ணி சொல்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க. ஸோ நம்மளோட யூசேஜ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளை எப்படி பார்க்குறோம், நம்மளை எப்படி இந்த யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், இல்லை வந்து நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம வந்து இப்போ என்னோட நேம் வந்து ஒன்றா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து அந்த நேம் கிடையாது. பட் நான் வந்து மகேஷ்குமார் எஸ்பி இல்லை எஸ்பி மகேஷ்குமார் நான் வந்து எழுதுவேன், டெய்லியும் காலைல உட்காந்து எழுதுவேன். இது எழுதுறப்ப எனக்கு மாற்றம் கொடுத்துருக்கானா கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்கள்கிட்ட யாராவது சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள், நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க. அது பெருசாக எழுதணும், ஒரு 40 days 50 days அப்படி எழுதினாவே உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதானாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ரெக்கார்டில் மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, பட் நீங்கள் எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமே கூட நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ நேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அஃபிஷியலி நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இஷ்டமான பேர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த அஃபிஷியல் நேம் வந்து எங்கேயும் ஆடிவாங்க. மேம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்புறீங்க, அதில் தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ்னு போட்டு நீங்கள் போட்டுறது தான் உங்களோட பேரை ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். ஒரு வழி நீங்கள் ஒரு நோட் போட்டு 1 or 2 times நீங்கள் காலையில் எழுதலாம். உங்களோட சோஷியல் மீடியா இன்ஸ்டா எங்கெல்லாம் இருக்கோ அதிலெலாம் நீங்கள் வந்து அஃபிஷியல் நேம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, புனை பேர் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரெக்கார்டில் ஏதாவது ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் 20% நாங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 80% நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ யூசேஜ் ஜாஸ்தி ஆக ஆக இப்போது நீங்கள் எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். உங்களுக்கே ஒரு சேஞ்ச் தெரியுது, பாசிட்டிவாக இருக்குது அந்த சேஞ்ச்னா அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நேம் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ பிஸ்னஸ்க்கெல்லாம் நேம் வைக்கிறாங்க இல்லைங்களா சார்? ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு நேம் வைக்கணும் அப்படிங்கும் போது எப்படி வந்து அதை பார்த்து வைக்கணும்? பிஸ்னஸில் நேம் வைக்கும்போது பிஸ்னஸை தான் அது இம்பாக்ட் பண்ணுமா, இல்லை அது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் மேலே இம்பாக்ட் பண்ணுமா சார்? 2 பேருக்குமே இம்பாக்ட் ஆகும் மேம் ஆக்சுவலாக. ஸோ யார் வந்து அதில் ஓனராக இருக்காங்க, பார்ட்னராக இருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளான நம்பர்ஸ் நம்ம வைக்கணும். ஒன்று அதில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களும் அதில் இன்க்ளூட் ஆவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் வந்து அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும். அதுக்கு கீழே யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அதே ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிறதா அதில் போய் ஜாயினும் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே இதாக இருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி தாங்க மேம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம எப்படி ஒரு இப்போ சூரியன் எஃப்எம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது எஃப்எம் இருக்குன்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். நம்ம முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் அது வராது, அது கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி ஒரு நேமுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ஆட்களாக தான் அதில் வந்து சேருவாங்க. ஸோ நீங்கள் நேம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து எல்லாருமே எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அப்படியே அடுத்தடுத்து க்ரோ ஆவாங்க. அவரும் வந்து யார் ஓனரோ யார் பார்ட்னரோ அவங்களும் க்ரோ ஆவாங்க. சப்போஸ் அந்த நேம் சரியில்லை அப்படின்னா அது வந்து கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக ஜெயிக்க விடாது, பட் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு ரிசல்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கவனிச்சிக்கணும். எப்போவுமே வந்து உழைப்புக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். பட் ரொம்ப உழைப்பு போட்டு கம்மி ரிசல்ட்ஸ் எடுக்கிறோமா, இல்லை கம்மி உழைப்பு போட்டு நிறைய ரிசல்ட், அங்கே தான் இங்கே சேஞ்ச் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பிஸ்னஸ் நேம் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு பிஸ்னஸ் லோகோவும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி தேர்ந்தெடுக்க? ஸோ லோகோ வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு சில கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ் வந்து சில விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெட் அண்ட் எல்லோ எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ரெட்டு வந்து எல்லாத்தையுமே ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். அந்த எல்லோ வந்து சுபிக்ஷத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயில்லையும் உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி தியரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பஸ்ஸு, மேக் மை ட்ரிப்பு, ஏர்டெல்லு, இல்லைனா மெக்டொனால்ட்ஸ், ஷெல்லேஸ், இவங்க எல்லாருமே இந்த ரெட் அண்ட் எல்லோ இல்லை ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும். அவங்க தெரிஞ்சு வச்சாங்க, தெரியாமல் வச்சாங்க, பட் அவங்களுக்கு அமைஞ்சிக்கிச்சு. அது அதோட வேலையை செய்யும். இவங்க உங்களோட உழைப்பு போடுறப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் எஃபோர்ட்டு நிறைய ரிசல்ட்ஸு. ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்க முடியாதான், எடுக்க முடியும், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ தொடர்ந்து நம்பர்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது இப்போ நிறைய பேர் வந்து கார் வச்சுருக்காங்க இல்லைங்களா? இப்போ கார் நம்பர் செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. ஸோ நிறைய நியூமராலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் டிஜிட்ஸ் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நியூமராலஜிஸ்ட் கூடயே நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கிளியராக எப்படி வந்து கார் நம்பரை பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து அதை பற்றி கேட்குறேன். இதுக்கும் டெம்ப்ளேட் தாங்க மேம். அது என்ன வேணா இருக்கலாம், பட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வந்து TN 3745 அப்படின்னு இருக்கும், பட் கடைசி நம்ம 4 டிஜிட்ஸ் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் கார் நம்பர் கேட்டால். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, திரும்ப 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 எதை யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ அந்த லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் அதுவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறப்ப அதோட பலன்கள் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது எப்படின்னா நம்ம ரெக்கார்ட் ஆல்ரெடி பேசணும் பார்த்தீங்களா, ரெக்கார்டில் உங்கள் பேர் என்ன வேணா இருக்கலாம், பட் நீங்கள் எப்படி உங்களை கூப்பிட்டுக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களை வந்து பிரதிபலிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் எல்லாமே டெம்ப்ளேட்டு பேஸ்லைன் ஒன்றா தாங்க மேம் இருக்கும். அதை அப்ளை பண்ணுற இடங்கள் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான். அந்த கடைசி 4 டிஜிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான பலன் தான் கிடைக்கும். அதுவே போதுமானதும் கூட. ஓகே. ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து மல்டிபிள் கார்ஸோ மல்டிபிள் வெஹிக்கல்ஸோ வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் எடுக்கும் போது இப்போது ஏற்கனவே வச்சிருந்த நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியல அப்படிங்கும்போது மாற்ற வேறு நம்பருக்கு போவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்பர்ஸ் எப்படி பார்த்து வாங்கணும் சார்? முன்னாடி சொன்னதாங்க, அந்த ஒரு ட்ராவல்ஸ்னு வச்சுருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபேவர், அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க, இதுவும் நம்ம அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்பர் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு இன்னும் பர்சனல் கார் வச்சுருப்பாங்க, எதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து யூசேஜ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் 10 கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு அஃபிஷியல் பர்பஸ்க்கு ஒரு காரில் போவீங்க, நீங்கள் பர்சனலுக்கு ஒரு காரில் போவீங்க, உங்கள் வேலையாட்களில் ஒரு காரில் அனுப்பிச்சி வைப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அந்த நம்பர் நல்லா இருந்தால் நீங்கள் பர்சனல் கார் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்பர். அப்போ போகிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அஃபிஷியல் காரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் சக்ஸஸ் ஆகும். சப்போஸ் வந்து இன்னொரு கார் இருக்குது, அது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா அது மட்டும் நீங்கள் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். இது மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை எஃபோர்ட் போட தான் நமக்கு நடக்குது, ஈஸியாக கிடைச்சிட மாட்டேங்குது அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணிட முடியும். ஓகே. இப்போ நல்லா இல்லாத நம்பரை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெமெடியாக என்ன பண்ணுறது? ஒரு 10 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துறது பெட்டர் ஆப்ஷன். இப்போ புதுசாக நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து
ஒன்று மனசில் நினச்சிக்கணும், நான் நிறைய எஃபோர்ட் போடுறதா எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பருக்கும் சில விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் கன்சல்டேஷன் வரீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறப்ப அது நடக்குதா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து அது டோட்டலாக நமக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 15 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 என்ன பண்ணணும்னா இமோஷனல் ஆக்சிடென்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். இது ஒன்று. நீங்கள் வண்டியை ஒரு ஓரத்தில் நிறுத்தியிருந்தாலும் ஒரு சைக்கிள் வந்து உங்களை இடித்து டென்ட் பண்ணிடுவான். நான் அந்த கடைசியில் நிறுத்திருக்கேன்னா மேலே மரக்கில விழுந்து கூட டென்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 15 வந்து அட்ராக்ட் பண்ணிடும். அது 15 முன்னாடி இருக்கணுமா பின்னாடி இருக்கணுமா அப்படிலாம் கவலை இல்லை. 1505 எப்படி வேணா இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை நீங்கள் பேட்டர்னை செக் பண்ணி பாருங்கள். இது இருந்துச்சு அப்படின்னா அது எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கிறப்போ நீங்கள் மாற்றிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போனா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, நமக்கு வந்து நம்ம சும்மா இருந்தாலும் மற்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அப்பப்போ வந்து நம்மளை ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாவே அது இருக்குன்னு தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு விஷயம் வந்து நம்ம தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தெரிஞ்சிருச்சுன்னா பழகிடும். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போ நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுது? இது வந்து லக் ஃபேக்டராக இருக்கா, இல்லை என்னவா இது வந்து மக்கள் எடுத்துக்கிறது சார்? ஸோ நீங்கள் லக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் கரண்ட்டாக என்ன நீங்கள் அண்டர்கோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியும். இது அப்படியே நீங்கள் போய் உங்கள் சார்ட்டில் பார்த்தாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன நம்ம வந்து நம்மள அறியாமல் என்ன அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கரண்ட் ரியாலிட்டியை வந்து இந்த ஃபோன் நம்பர்ஸ் டிபிக்ட் பண்ணும். ஓகேங்களா? அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத அது ரெண்டாவது. பட் வந்து அது வந்து நம்மளை அறியாமே இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம ஃபோன் நம்பர் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் எப்படினாலும் யூஸ் பண்ணிடுவோம். இல்லை குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அங்கே இருக்க ஒவ்வொரு நம்பர்ஸும் அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ணுதாங்கிறத மட்டும் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இல்லைன்ற பட்சத்தில் நான் நிறைய எஃபோர்ட் போடுவேன், எனக்கு வந்து வர்றது வரட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு மாறிடணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒன்று ஆரஞ்சு ட்ரீக்கு கீழே இருந்து ஆரஞ்சு மட்டும் எதிர்பார்க்கணும், ஆப்பிளையோ மேங்கோ எதிர்பார்க்கக்கூடாது, இவ்வளோதான். எனக்கு இது கீழே இருக்கேன், எனக்கு இது இருந்தால் போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்தாவே நம்ம வந்து தப்பிச்சிடலாம். எனக்கு மேங்கோ வேணும்னா நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் அதுவும் உடனே நம்ம சேஞ்ச் பண்ணிட முடியுமானா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் எழுதி பார்க்கணும். அந்த நம்பர்ஸ் உனக்கு ஒர்க் ஆகுதா, அடுத்து வந்து பேர் எழுதி பார்க்கணும். இது மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வருதான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் போகணும். ஸோ இப்போ வந்து ஃபோன் நம்பர்ஸ், வெஹிக்கல் நம்பர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது மேரேஜ் டேட் அப்படின்னு இருக்குதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த அவங்களோட ஹாரோஸ்கோப் வச்சு 4 நட்சத்திரம் இதெல்லாமே பார்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நியூமராலஜியில் அப்படின்னு வரும்பொழுது இந்த மேரேஜ் டேட் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சார்? இதே மாதிரி தாங்க மேம். ஸோ சில நம்பர்ஸ் வந்து சில வேலையை பண்ணியே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட், அந்த மேரேஜ் டேட் வந்து ஒரு எக்ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒத்து வரலையான்னு பார்க்கணும். அப்படி ஒத்து வரலைன்னா நமக்குள்ளே அது இது பண்ணும், நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும். இது நம்ம பல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம். 15 அன்னைக்கு யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னா இமோஷனல் ஆக்சிடென்ட்ஸை அட்ராக்ட் பண்ணியே ஆகும். ஓகேங்களா? நீங்கள் நல்லதுன்னு நினச்சி சொல்கிற விஷயம் கூட மற்றவங்களுக்கு வேறு மாதிரி படும், மற்றவங்க நல்லதுன்னு நினச்சி சொல்கிற விஷயம் உங்களுக்கு வேறு மாதிரி படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேசுகிறப்ப இன்னொருத்தவங்களோட ஷூஸில் இருந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத வந்து யோசித்து சொல்லணும். நான் எதுக்கு இன்னொருத்தவங்க ஷூலாம் பார்க்கணும், எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரிஃப்டாக க்ரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதையும் நம்ம பார்த்து பண்ணுறது பெட்டர். அப்படி பண்ணியாச்சு ஆல்ரெடி அப்படின்னா அது என்ன இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளை டியூன் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமோஷனல் ஆக்ஷன்ஸ் கொடுக்கும் தான், நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் கொடுக்கும், ஒத்துக்கலாம் கொடுக்கும். பட் நம்ம பொறுமையாக போயிட்டோம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நம்ம அதெல்லாம் தப்பிச்சிட முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு நம்ம போனோன்னா அது வந்து நம்மளை வந்து ஜாஸ்தி ட்ரிகர் பண்ணி விட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட பெருசாக நமக்கு தான் வந்து இழப்பு கொடுக்கும். ஓகே. ஸோ மேரேஜ் டேட் அப்படின்னு வரும்பொழுது இப்போ கப்பல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட 2 ஹாரோஸ்கோப் வச்சுமே இந்த நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமா? அப்படி பண்ணுறது தான் பெட்டர் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். ஓகேங்களா? ஸோ அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதோ அதான் நியூமராலஜி சொல்லும், நியூமராலஜி என்ன சொல்லுதோ அதான் உங்கள் வீடும் சொல்லும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களோட சார்ட்டில் இந்த மாதிரி பிளானட்ஸ் வந்து சிக்னிஃபை ஆகிருக்கும், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், எல்லாமே நம்ம சொல்லிட முடியும். அது இன்டர்ன் உங்களோட
பாடியில் இருக்க சக்ராஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். Okay. ஸோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன லைஃப் கோச்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்னென்னா, ஸோ அஸ்ட்ராலஜி இப்போ நீங்கள் உங்களவே நீங்கள் ஒரு பர்சனாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட சார்ட் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் தனியாக எழுதி வைங்க. அதே உங்கள் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு தனியாக எழுதி வைங்க. நீங்கள் இருக்கிற வீடு என்ன சொல்லுதுன்னு தனியாக வைங்க. உங்கள் பாடியில் இருக்க சக்ராஸ் உங்களை பற்றி என்ன சொல்லுது, இந்த நாலுமே ஒரே லைனில் அலைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணால் நமக்கு பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடாமல் இருக்கிறது நல்லது, இல்லைனா நமக்கு கிடைக்கலனாலும் நம்ம வந்து ஓகே அப்படின்னு மென்டாலிட்டிக்கு போகிறது நல்லது. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஸோ எதெல்லாம் நமக்கு பெட்டராக இருக்கும், எதெல்லாம் நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் ஜாஸ்தி போட்டு பண்ணலாம், எதெல்லாம் நம்ம வந்து ஓகேன்னு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த லைஃப் கோச். ஓகேங்களா? இது இல்லாமல் நம்ம சில சஜஷன்ஸ் சொல்லுவோம். அந்த சஜஷன் ஃபாலோ பண்ணுறப்போ சின்ன சின்ன மாற்றங்கள் தான். பட் ஆனால் வந்து அது இப்போ நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் சரியாக வராது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் மற்றவங்க சூப்பராகிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட யார் பார்ட்னராக இருக்காரோ அவங்க சூப்பராகிட்டே இருப்பாங்க. சரி, எனக்கு பிஸ்னஸ் வராது, பட் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக மாறிடுறேன், நான் பிஸ்னஸ்க்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன், அந்த சேஞ்ச் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பெனிஃபிட் ஆவீங்க. பட் இனிஷியலாக அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு பிடிச்சிருக்கு, அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் பண்ணுவேன்னா அவங்கள விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ பட் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கைடன்ஸ், அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணி வாங்குற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எல்லாம் வரும், 5555 555 அந்த மாதிரி எல்லாம் வருது. ஸோ ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் சார்? ஒரு நல்ல நம்பரை சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வாங்குறது? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் மேம். அது வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக தான் எப்போயுமே வைப்போம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பின் நம்பர்ஸ் மாதிரி மாற்றலாம், இல்லைனா உங்கள் ஃபோன் அன்லாக் பின்னை மாற்றி உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் ஒர்க் ஆகுதா, ஏதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபோன் நம்பருக்குள்ளே போகணும். ஏன்னா இந்த ஃபோன் நம்பர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு 10 years 15 years ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியாக உங்களுக்கு வந்து அது வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து நீங்கள் டக்குன்னு மாறிட முடியாது. அப்படியே மாற்றுறத வந்து நம்ம படிப்படியாக தான் மாற்றணும். ஓகே, பட் இந்த நீங்கள் பின் நம்பர்ஸோ இல்லை வேறு நம்பர்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சால் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்குன்னு உங்களோட சார்ட் பார்த்துட்டு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் பார்த்துட்டு, சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கோரிலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களோட பார்ட்னருக்கு என்ன நடக்கும், உங்கள் தொழில் எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுக்கலாம். ஓகே, இப்போ புதுசாக ஒரு நம்பர் எடுக்கிறாங்க, பிஸ்னஸ்க்காக ஒரு நம்பர் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் நம்பர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்டர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரை, யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரை சொல்லலாம். இப்போ நீங்களே ஒரு நம்பர் சொல்லலாம், இந்த நம்பர் இதான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சஜஷன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள், எந்த பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறீங்க. பின் நம்பர் மாற்ற போகிறீங்க, இல்லை ஃபோன் அன்லாக் பின் மாற்ற போகிறீங்க, இல்லை எங்கெல்லாம் முடியுமோ அதை எழுத போகிறீங்க. இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ரெண்டாவது. அது ஒர்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் சஜஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ண அது நீங்கள் செகண்டரி நம்பராக வச்சுக்கிறது பெட்டரு. ஃபர்ஸ்ட் இது 100 0 80 20 60 40 அப்புறம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்ரப்டாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ரியாலிட்டிருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு மாறுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அது நீங்கள் யூஸ் பண்ண வரும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வேலை செய்யுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டர். ஸோ இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11 பார்த்தா நல்லது நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலி இம்பேக்ட் பண்ணுதா சார் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது? இது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர்ஸ் மேம். ஆக்சுவலாக 11 வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் ஜென்ரலிஸ்ட்டாக ஹோலிஸ்டிக்காக ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாது. பிகாஸ் 11 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்காது. ஓகேங்களா? அடுத்து இருக்க 11 ஸ்டெபிலிட்டி கொடுக்காது. அது டோட்டல் நீங்கள் பண்ணுறப்பையும் வந்து அது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. அது வந்து நம்ம லீகல் எத்திக்கல் சைடு நின்னால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 11 நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்போல்லாம் ஹம்பிளாக இருக்கீங்களோ, மாடஸ்ட்டாக இருக்கீங்களோ, தன்மையாக இருக்கீங்களோ அப்போ க்ரோ ஆவீங்க. அந்த நம்பர் பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு க்ரோ ஆவீங்க. சப்போஸ் வந்து உங்களை அறியாமல் வந்து நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு. பட் ஆஸ் சச் 11 வந்து அவ்வளோ சூப்பரான கிடையாது. பட் வேறு ரொம்ப சிலருக்கு மட்டும் அது ஒர்க் அவுட் ஆகும். சார், இப்போ வந்து ரேண்டமாக ஒரு சில ஃபோன் நம்பர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸ் வச்சு அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து அவங்க லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி போகலாம் சார்.
ஸோ முதல் நம்பர் வந்து 9500502050. ஓகேங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆஸ் அ பர்சனாக அந்த நம்பர் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 8 monthsலேருந்து இவங்க யூஸ் பண்ணி ஒரு 8 monthsலேருந்து என்ன அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆப்வியஸாக இவங்களுக்கு வந்து நல்ல மணி ஃப்ளோ இருந்திருக்கும். இவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்களோ இவங்களோட இன்டென்சிட்டி இவங்களோட வந்து இன்டென்ஷன் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ தூரம் பணம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? பட் இவங்களோட பார்ட்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இல்லைனா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மிட் டேர்மில் இருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கேரியர் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கும். பட் அப்பப்போ இவங்களுக்கு ஃபால்ஸ் ஃபியர் வரும். இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, அதாகிடுமோ, இதாகிடுமோ, சரியாக பண்ணிடுவோமா, பண்ண மாட்டோமா, இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃபியர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு சொத்துக்கள் வாங்க முடியும், அதிர்ஷ்டங்கள் வரும். அதே மாதிரி இவங்க குழந்தைங்களை பற்றியும் இதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃபேர் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். பட் இவங்களே இவங்களை கொஷின் பண்ணி இப்படியா அப்படியா ஆயிருமா அதனால் ஸோ ஒரு தாட்டு அடுத்த தாட்டு அப்படி சைக்கிள் ஆஃப் தாட்ஸில் போயிடுவாங்க. ஸோ இவங்க இந்த நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் அப்படின்னா இவங்க வந்து இவங்க நாலேஜ், வேர்ட், விஸ்டம், அறிவு, அனுபவம், வார்த்தைகள் இதை வச்சு இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் அதே மாதிரி லக்ஸுரி சார்ந்த எல்லா விஷயங்களும் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அது சார்ந்து ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சூப்பராகிடுவாங்க. அது மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஃபேஷன் டிசைனிங், கிளாதிங், ஜுவல்லரி, விமன் சென்ட்ரிக்கா, இல்லை விமன் நிறைய வேலை பார்க்குற மாதிரி, இல்லை விமனுக்கு கீழே இவங்க வேலை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி பண்ணீங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி விஷயங்கள் பண்ணும். பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ புராதன பொருட்கள்னு சொல்லுவோம், இல்லைனா ட்ரெடிஷ்னலாக கல்ச்சர் ஓரியன்ட் மேலே ஒரு நாட்டம் இருக்கும். இவங்களை விட இவங்க மூத்தவங்க, லைக் இவங்க அம்மாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், ஸோ அவங்க மேலே கொஞ்சம் கனெக்டடாக இருப்பாங்க. என்ன பண்ணாலும் லீகலாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், மனசாட்சிக்கிறதும் நடந்துக்கணும், கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா பயபக்தியாக இருக்கணும், இவங்களோட வேலையை சரியாக செய்யணும். இந்த 5 விஷயம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். லீகல், எத்திக்கல், மனசாட்சிக்கிறதும் நடந்துக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா பயபக்தியாக இருக்கிறது, இவங்க வேலையை சரியாக செய்கிறது. இதுதான் வந்து இந்த நம்பர் வந்து இவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். இவங்க அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். பட் இது தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30% யூஸ் பண்ணுறாங்க, அந்த 30% இதை யூஸ் பண்ணி என்ன காரியம்லாம் போகிறாங்களோ இது வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9688339969. ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு யூஸ் பண்ண ஒரு 6 to 8 monthsலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க நண்பர்களே வெறுக்கிற சூழல் வரும். இவங்க நல்லதுன்னு நினச்சி சொன்னால் கூட நீ எதுக்கு சொல்கிற, உனக்கு என்ன இதில் ஆதாயம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பட் இவங்க பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க பார்ட்னர் வந்து அவங்க வந்து லீகலாக எத்திக்கலாக இது பண்ணாலும் டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. அவங்களும் இவங்கள கூட்டிகிட்டும் போவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட பிஸ்னஸில் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணும், மல்டிபிள் இன்கம் எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி எடுக்கல, ஒரே ஒன்று மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் இவங்க மேலே அட்ராக்ட் ஆவாங்க. இவங்க கூட பேசணும்னு நினைப்பாங்க, பழகணும்னு நினைப்பாங்க. ஸோ யாரை எங்கே வைக்கணும், யாருக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும், யாரை அவுட்டர் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அப்படி சரியாக டீல் பண்ணலைன்னா அவங்களால மன கஷ்டம், பண கஷ்டம் வரும். தொழிலில் நிறைய சொத்துக்கள் சேரும், நல்ல சொத்துக்கள்லாம் சேரும், பசங்க வளர நல்லா இருப்பாங்க. பட் டோட்டலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்பனா பிறருக்கு உபகாரின்னு சொல்லுவோம். எல்லாம் பண்ணுவாங்க, பட் ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு 90% போயிடும், 10% மட்டும் எடுப்பாங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நாங்கள் உழைப்பெல்லாம் போடுறேன், ஊதியமும் வரும், பட் நீங்கள் அனுபவிக்கிறீங்களா, வீட்டுக்கு எடுத்து வரீங்களா, சேமிக்கிறீங்களா அப்படின்னா இருக்காது இந்த நம்பர் வச்சு. பட் இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த என்டையராக போயிடும், 90% போயிடும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9080902050. ஓகேங்க, இது சூப்பர் நம்பருங்க. நம்ம இந்த நம்பர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பால் பாக்கியம்னு சொல்லுவோம். என்னென்ன எப்பப்போ கிடைக்கணுமோ அதெல்லாமே கிடைச்சிரும். சப்போஸ் வந்து ஏதாவது இழந்திருந்தாங்க, நான் உழைப்பு போட்டிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு சரியாக கிடைக்கலன்னா லேட்டர் ஸ்டேஜில் வந்து இழந்த செல்வம், செல்வாக்கு, பணம், பேர், புகழ் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கும். எதிரிங்க இருந்தாலும் இவங்களை வந்து ஜெயிக்க வைக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணணும், மல்டிபிள் இன்கம் எடுக்கணும். இது மட்டும் முக்கியம். ஒன்று மட்டும் பண்ணால் நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட வந்து அசோசியேட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? எல்லாருமே போத் மென் அண்ட் உமன். ஸோ யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறத மட்டும் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். ஸோ யாரை வந்து இன்னர் சர்க்கிளில் விடணும், யாரை அவுட்டர் சர்க்கிளில் விடணும், அது மட்டும் கவனிச்சிட்டா போதும். இது ஆப்வியஸாக ஒரு இருக்கிற 3 நம்பரில் இது சூப்பர் நம்பர். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம யாராவது பார்க்க போகிறோன்னா ஆப்போசிட்டில் அவங்க வந்துடுவாங்க, அந்த மாதிரி நம்பர்ஸ். மற்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம், ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு நம்மளோட வாய்ப்பை கொடுத்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து நமக்கு
கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். எஃபோர்ட்ஸ் போட்டு ஜெயிக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப அருமையாக ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லியிருக்கீங்க சார். இன்றைக்கி நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம நேர்கள் கேட்ட கேள்வி தான் அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பதிவை முழுசாக பார்க்குறவங்க அவங்களோட கேள்விக்கான பதில் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் நியூமராலஜி சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.